ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்துட்டு ஒரு சின்ன நியூ இண்டியன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா தான். பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயத்தை 2 எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட வந்துட்டு ஒரு தக்காளி எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிளகு, இஞ்சி, பூண்டு இதை 3ஐயும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்சிகம் கூட போட்டு பண்ணுறப்போ கிரேவி நமக்கு நிறைய கிடைக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட ஸ்ட்ரக்சர் வைஸாக. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வானலி எடுத்து 2 ஸ்பூன் பட்டர் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. அது சூடானதுக்கப்புறம் சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை, 2 கிராம்பு, இந்த 4ஐயும் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு விட்டுக்கிட்டோம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை கூட போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கேப்சிகத்தையும் கூட போட்டு நல்லா சால்ட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை வந்துட்டு கூட சேர்ந்து ஊற்றிக்கலாம். கேஷ்யூ நட் போட்டிங்க, முந்திரி பருப்பு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ரிச் டேஸ்ட் இருக்கும். இல்லை அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆப்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, அது கூட வந்துட்டு கொஞ்சம் மேலே மஞ்சள் பொடி, சால்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்மளுடைய பச்சை வடை போகணும், அது வரைக்கும் நல்லா ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ கப்பு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விடுறப்போ வந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். ஸோ எவ்வளோ தண்ணி தேவையோ உங்களோட கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிச்சு வந்தோடனே வந்துட்டு நம்ம 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சிருந்த பன்னீர் எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான். அது கூட சப்பாத்தியில் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக வெந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் ஆஃப் யூ. பை.